Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ கார்கில்ல தான் இருக்கோம். கார்கில்லேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் முன்னாடி மேட்டையான்னு ஒரு ஊர் வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஹோட்டல் கேட்வேன்னு ஒரு இது இருக்குது. அங்கே வந்து ரூமாக எடுத்திங்கன்னா 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ஷேரிங் ரூம் மாதிரி இருக்குது. நம்ம அந்த ஷேரிங் ரூமில் தான் இருப்போம். இதுதான் அந்த ஷேரிங் ரூமு. இங்கே தான் ஒரு பெட்டு, கம்பளி எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் தங்குற மாதிரி உள்ள ரூமு. இங்கே வந்து நார்மல் ரூம்னா 1000 சார்ஜ் பண்ணாங்க. இதுனா 300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பேசினீங்கன்னா கம்மியாக கிடைக்கும். ஸோ வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேரிங் ரூம் தான் 300 ரூபா. ஸோ வந்து இங்கே நம்ம டென்ட்டெல்லாம் போட முடியாது. கார்கில்லேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே ஆர்மி தான். அதனால் பியர் ப்ராப்ளமும் இருக்குது. நைட்டெல்லாம் பியர் வரும். அதனால் சொல்லி இங்கே ஃபுல்லாக ஃபென்ஸ் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம சோஜிலா பாஸ் பக்கத்தில் தான் இருக்கும். இங்கே செம்ம குளிர். செகண்டு கோல்டஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து ஒரு கிராக்ஸ் போட்டுட்டு சுற்றுறோம். அதனால் எல்லோரும் ஷூ போட்டுருவாங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கார்கில் வார் மெமோரியல் தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அந்த ரூமில் தான் மார்னிங் சாப்பாடு ஹோட்டல் கேட்வேயில் ஆம்லேட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், பட்டர் சிக்கன் 1100, கடாய் சிக்கன் 1000, சிக்கன் ஃப்ரைடு ஆஃப் 600. ஒரு மாதிரிப்பட்ட ரேட் எல்லாமே. இது மட்டும் தான் நமக்கு டீசெண்டாக சாப்பிட மாதிரி இருக்கும். அதனால் இது தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் கேட்வேன்னு. இங்கே பாருங்கள், வெளியில் வந்தோடனே வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. இங்கே தான் வண்டியை பார்க் பண்ணியிருந்தேன். இங்கே தான் சாப்பாடு இருக்குது. அதே மாதிரி ரூமும் இருக்குது. சாப்பாடு இங்கே கிடைக்கும். ஆனால் சாப்பாடு கொஞ்சம் ரேட் அதிகம். ஸோ அதே மாதிரி கம்மியான ப்ரைஸ்லேயும் ரூம் இருக்குது. அது ஷேரிங் ரூமு. அப்புறம் வந்து ரூமாகவும் இருக்குது. அது வந்து 1000 to 1500 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கோங்க. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இனி இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது. அங்கே தான் போகிறோம். அங்கே போய் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பணும். செம குளிர் கைஸ். இங்கே செம குளிர். இங்கே ஃபுல்லாக ஆர்மி. செகண்டு லார்ஜஸ்ட் கோல்டஸ்ட் ஏரியாவாக இந்த சோஜிலா பாஸு. மேட்டியான் வில்லேஜ், இந்த ஒரு வில்லேஜ் பேர். அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணோம். அந்த ஹோட்டல் கேட்வேயில். இங்கேருந்து நமக்கு ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குது கார்கில் வார் மெமோரியல் போகிறதுக்கு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்த விட்டு எப்படி நான் போக எனக்கு தோணும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம். சரியான வியூ கைஸ். நம்ம ஒரு வண்டி மட்டும் போயிட்டுருக்கோம். சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சின்ன பிள்ளைங்களெல்லாம் இப்போதைக்கு கூப்பிட்டு வராங்க. இங்கே செம குளிருது. ஸோ வந்து இந்த வியூலாம் எம்மா சொர்க்கம் கைஸ். ஆனால் இன்னும் லடாக் போகிறதுக்கு முன்னாடியே எப்படி இருக்குது. இப்போ லடாக்லாம் போனால் எப்படி இருக்கும். வர வழியில் நான் கேட்ட ஒரே வார்த்தை என்னென்னா, எல்லாத்தோட ட்ரீமையும் நீ போயிட்டுருக்க, யாருக்கும் ஈஸியாக கிடைக்காது, உனக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க எல்லாருமே. எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது போல் இதில் போகிறதுக்கு, ஆல் இந்தியா ட்ரிப் போகிறது. ஸோ நம்ம தனியாக போயிட்டுருக்கோம் நம்ம பாட்டுக்கு. இன்னும் டிராஸ் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. டிராஸ் அந்த சைட்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே கரடி படம் போட்டு தான் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இங்கே அதிகமாக கரடிகள் வந்து நடமாடும். ஸோ வந்து யாரும் வந்து கரடிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துறாங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போ எந்த நேரத்துலனாலும் வரும். அதே மாதிரி நைட்டு வந்து சேஃபாக ஒரு ரூம் மாதிரி உள்ள இடத்துல போய் கேம்ப் பண்ணிட்டு தங்கிக்கோங்க. டென்ட்டெல்லாம் இங்கே போடணும்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து சேஃபே கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருந்துருக்கோங்க. கரடியெல்லாம் உள்ள இடத்துல தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க, யாரெல்லாம் இங்கே கரடியை பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் நேரம் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பந்த்ராஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து பெட்ரோல் பம்ப் இருக்குது. ஸோ வந்து அங்கங்கே தான் பெட்ரோல் இருக்குது. இருக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக போட்டுக்கோங்க. இங்கே வந்து லிட்டர் வந்து 100 ரூபா. ஸோ வர வழியில் ஃபுல்லாகவே அந்த கரடி குடங்கள் தான் போட்டிருக்காங்க. இங்கே வியூ பாயிண்ட்டை பாருங்க. ஆரம் சேவையா. ஸோ வந்து இங்கே வந்து பெட்ரோல் வந்து 100 ரூபா பந்த்ராஸில். ஸோ வந்து நம்ம ஃபுல் டேங்க் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போட்டுருப்பாங்களாம். பாறை தான் ஃபுல்லாகவே.
பாறையை தான் உடச்சி ரோடு போட்டு வச்சுருக்காங்க. உள்ளூர்லே வந்து 294. ஏ அப்பா, 300 கிலோமீட்டர் இருக்கு. எங்கே போட்டு போகிறதுக்கு? 300 கிலோமீட்டர் காட்டுது லே போகிறதுக்கு. எப்படி தானோ. ஸோ வந்து இது வந்து ஹில்லி ஏரியா, அதனால வண்டி ஸ்லோவாக தான் போகுது. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் போகிறதுக்கும் டைம் பயங்கரமாக ஆகுது. ஸோ அதனால் வாங்க அப்படியே பொறுமையாகவே போகலாம். கிராஸ் இன்னும் 7 கிலோமீட்டர் போட்டிருக்கு. வாங்க இப்படி போயிட்டு பார்க்கலாம். அகைன் ஒரு கடையில் நிறுத்தி மணி 11 மணிக்கு நிறுத்தி ஆம்லேட்டு, 3 பன்னு, 2 பன்னு, ஒரு பிஸ்கட்டு, ஒரு பிளாக் டீ, 2 பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போயிட்டுருக்கேன். இன்னும் 283 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே பக்கத்துக்கு ஒரு கடையில் லிப்பாமும் வாங்கிட்டேன். லிப்பாமும் வாங்கி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப சுண்டை தான் வெடித்து ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிட்டு. கார்கில் வார் மெமோரியல். ஸோ வாங்க அப்படி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பெய்டு பார்க்கிங் இந்த சைடு தான் பண்ணிட்டு வரணுமா. ஸோ இதுதான் கார்கில் வார் மெமோரியல். ஃபைனலி நம்ம வந்துட்டோம் இங்கேயும். ஸோ வாங்க இப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு வண்டி இல்லை, ஒரு ஸ்கூட்டி இல்லை, அவ்வளோ காராக தான் இருக்குது. நம்ம ஒரு வண்டி மட்டும் தான் இருக்குது, நம்ம ஒரு ஸ்கூட்டி மட்டும் தான் இருக்குது. இதுதான் கார்கில் வார் மெமோரியல். கார்கில் வார் மெமோரியல் என்ட்ரன்ஸ் நம்ம வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பாடி கார்டை பாருங்கள், செமையாக பாடி கார்டு இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ இருக்க இடம் தான் கார்கில் வார் மெமோரியல். இது வந்து 1999 இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்திருக்கு இந்த ஒரு டிராஸ் வில்லேஜில் வச்சு. அதுக்கு தான், அதில் இறந்தவங்களுக்கு தான் நினைவிடமாக இந்த ஒரு இடத்த கட்டியிருக்காங்க. இதில் ஒரு 8 ஸ்டாச்சு இருக்கும். அது யாருன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த டீமை வந்து ஹெட்டு இவங்க தான். இவங்களுக்குள்ள இதை தான் மெயினாக அந்த போகிற வழியில் வச்சுருப்பாங்க. ஒரு 8 பேருக்குள்ளே இது அவங்க தான் ஒரு ஹெட்டு மாதிரி. அதே மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்து 545 பேர் இறந்துருப்பாங்க. அதில் உள்ள அவங்களுக்குள்ள அவங்க நினைவாக வந்து அந்த ஒரு இடத்துல நினைவிடம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இதுதான் இங்கே உள்ள இது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் மிதிக்கக்கூடாது அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க. வந்தோடனே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அதுபடி கேட்டுக்கோங்க. ஸோ வந்து இந்த பூவெல்லாம் பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு இறந்ததுக்கு நினைவிடமாக வச்சுருக்காங்க. அவங்க ஈஸியாக வந்து பார்த்துட்டு சும்மா நார்மலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வரக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக நீட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதான் இந்த கார்கில் வார் மெமோரியல். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே இறந்தவங்களோட நினைவிடமாக இங்கே வச்சுருக்காங்க. ஒரு டைமில் இறந்தவங்களுக்குள்ள இதுவும் வச்சுருக்காங்க. 2010 நிறைய இயர் போட்டிருக்காங்க. நிறைய இயர் போட்டு வச்சுருக்காங்க இங்கே இறந்தவங்களோடது. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா சைலண்டாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நேரம் அவங்களுக்காக ஒரு ப்ரே பண்ணிட்டு போங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இறந்தவங்கலேருந்தே அப்படியே லைனாக வந்திருக்காங்க. அப்படியே வந்து இங்கே வந்து 2021, 2022, 2024, 2025 வரைக்கும் இறந்தவங்களுக்குள்ள இதெல்லாம் வச்சுருக்காங்க. 2025 அங்கே அப்படியே பின்னாடியிலேருந்து ஃப்ரண்ட்டில் வரைக்கும் வராங்க. அப்படியே 1965 சம்திங்லேருந்து 2025 வரைக்கும் இருக்குது. இங்கே அவங்க இறந்தவங்களும் இங்கே தான் வச்சுருக்காங்களா, இல்லை இந்த மாதிரி இது மட்டும் வச்சிட்ருக்காங்களா, என்ன எதுன்னு பார்க்கணும். ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். இங்கே இறந்தவங்களோட நேம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி ஆளுக்கு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த ஒரு இடத்த வந்து எம்டியாக வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டில் ஒரு 3 இடம். இங்கே வந்து இறந்தவங்கள இங்கே வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க நேம் போட்டு
இந்த கார்கில் வார் மெமோரியல் கார்கில் சைடில் இறந்தவங்கள அந்த ஒரு இடத்துல அவங்க நேம் போட்டு பதிச்சு வைக்கிறாங்க. அதான் இந்த ஒரு இடத்துல இறந்தவங்களோட நேம் போட்டு இங்கே வந்து பதிச்சு விட்டு வச்சுருக்காங்க. இறந்தவங்களெல்லாம் இங்கே புதைக்கல. ஸோ வந்து அவங்க நினைவாக இப்படிலாம் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து 1965 அதுலேருந்தே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேறு இறந்ததை இந்த ஒரு இடத்துல இறந்தவங்கள ஹார்ட் அட்டாக்கு, இந்த உடம்பு சரியில்லாமல், இந்த வாரில் அந்த பிரச்சனை இல்லை, பாகிஸ்தான் அட்டாக்கு அந்த மாதிரி இதில் இறந்தவங்களோட நினைவிடமாக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக பார்டரில் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பாகிஸ்தான்காரன் மட்டும் சும்மா இருந்தான்னா எவ்வளோ பேர் அவங்கவுங்க வீட்டில் அவங்க வேறு எதாவது வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருப்பாங்க, அவங்கவுங்க வீட்டில் பயந்துக்கிட்டு. இது வந்து இப்போ தான் தோணுச்சு எனக்கு, பாகிஸ்தான்காரன் மட்டும் சும்மா இருந்தான்னா எல்லா மக்களும் பீஸ்ஃபுல்லாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க ஊரில் ஃபேமிலியோடு இருப்பாங்க. இங்கே அவ்வளோ குளிரில் இங்கே நமக்கு ஒரு நாளைக்கே அப்படி இருக்குது, அவங்க வருஷம் ஃபுல்லாக இங்கே இருக்காங்க. வருஷத்தில் ஒரு 2 வாட்டி லீவ் கொடுப்பாங்க, அந்த வீட்டுக்கு போய்ட்டு வருவாங்க. ஸோ சும்மா இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோ பேருக்கும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வராது. எப்போ இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு தெரில, வாங்க பார்க்கலாம், வரும் சீக்கிரம். இங்கே வந்து இறந்தவங்களோட நேம்லாம் போட்டு பதிச்சு வச்சுருக்காங்க. ராஜ்புட்டு, சிக் பீப்புளு, பீகாரில் நாகாலாந்து நினைக்கிறேன், அப்படி அங்கங்கே உள்ளவங்களுக்குள்ள நேம்லாம் போட்டு பதிச்சு வச்சுருக்காங்க இறந்தவங்களுக்குள்ள. இது இங்கே கொஞ்சம் கொடி பறக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, பார்க்க தான் பாவமாக இருக்குது. இங்கே இறந்தவங்களோட ஒரு கார்கில் வார் அட்டாக்லேயும் இங்கே இந்த இடத்துல இறந்தவங்களோட வார் மெமோரியெல்லாம் வந்து இந்த ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் ஆப்ரேஷன் விஜய்ன்னு தான் அந்த ஒரு ஆக்டர் தான் வந்து அந்த வார் அட்டாக் பண்ணியிருக்காங்க, நேம் வச்சு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்தியா கொடி இருக்கும், அந்த ஒரு இடத்துல எப்போவுமே தீ எரிஞ்சிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து இந்த ஒரு இடத்துல வந்து 1999 கார்கில் வார் இந்தியா vs பாகிஸ்தான் நடந்திருக்கு. அதில் இறந்தவங்க வந்து 545 பீப்புள்ஸ். அந்த ஒரு ஆப்ரேஷன் பேர் தான் விஜய் ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கவங்கெல்லாம் அவங்களோட மெயின் கமாண்டர்ஸ் ஹெட்டு. ஸோ வந்து அவங்களோட சிலையை தான் 8 வச்சுருப்பாங்க. அங்கே வந்து இந்த கார்கில் இந்த ஒரு இடத்துல டிராஸில் இறந்தவங்களோட நினைவிடமாக அந்த ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ வந்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு போங்க. நம்மளும் அப்படி கிளம்புறோம், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ அமைதியாக போகணுன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு இடத்துல. ஸோ எந்த ஒரு சேதமும் பண்ணிடாதீங்க, வந்துட்டு அமைதியாக போயிருக்க, வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து கார்கிலுக்கு வந்து இங்கே பைக் பார்க் பண்ணதுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இந்த ஒரு இடத்துல தான் இங்கே ஹோட்டலும் இருக்குது. ஸோ வந்து வேணும்னா சாப்பிட்லாம், என்ட்ரி 20 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போகும்போது நம்ம ஹெல்மெட்டு, பேக்கு எதுவுமே கொண்டு போகக்கூடாது. ஒன்று நம்ம வண்டியில் வச்சுட்டு போகணும், இல்லை அவங்க பெர்மிஷன் இருந்தாங்கன்னா உள்ளே வைக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஃபோனை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், எதுவுமே கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் பிளான் பண்ணிக்கோங்க, வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து கிளம்புறோம். கைஸ், இந்த ரோடெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படி வளைஞ்சு ஜாலியாக பெண்ட் அடித்து போகலாம். பாருங்க, இந்த மாதிரி அழகாக பெண்ட் அடித்து போகலாம். சேஃபாக போகணும், தான் கொஞ்சம் ஒரு தடவை தான் போகணும். ஸோ ரோடு செம்ம க்ளீனாக இருக்குது, ரோடு செம்மையாக இருக்குது, யாருமே இல்லை. அப்பப்போ ஒரு வண்டி போகும், பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். மேலே ஃபுல்லாக மழை. சொர்க்க வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது. என்னதான் குளிர் இருந்தாலும் ஒரு வியூவெல்லாம் பார்க்கும்போது நான் என்னையே மறந்து எங்கேயோ போயிடுவேன். இந்த மாதிரியாக்கும் நான் வந்து இவ்வளோ நாள் போயிட்டுருக்கேன். தனியாக போகிறது அவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனால் வந்து நான் அவ்வளோ ஈஸியாக போயிட்டுருக்கேன்னா என்னால் எப்படின்னே தெரியல எனக்கு சத்தியமாக. எல்லாரோட ப்ரேயர் தான், ப்ரேயரு ப்ளஸ்ஸு பாசம். நான் பார்த்த பீப்புள்ஸ் எல்லோரும் நல்ல பீப்புள், எல்லாரும் அவங்கவுங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. வேற லெவல் சத்தியமாக. இந்த ஒரு ட்ரிப்பு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய ட்ரிப்பு, அப்படிப்பட்ட ஒரு ட்ரிப்பு இது. மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு, அந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு பாருங்களேன்,
தண்ணி எவ்வளோ அழகா ஜாலியாக ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நதி போல ஓட வேண்டும். ஸோ எதையும் பற்றி பெருசாக யோசிக்காதீங்க. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு வாழ்க்கையில் வந்துட்டீங்க, நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருப்பீங்க. ஜாலியாக இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நம்மளும் போகணும். வண்டி எடுங்க, கிளம்புங்க, பாருங்க, அவ்வளோதான். இதை போயிட்டுருக்கீங்களா? 80 நாள் ஆகுது. எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் மைண்ட் செட்டு டவுன் ஆகும் ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா. ஸோ அதையும் நம்ம வந்து ஸ்டேபிள் ஆக்கிட்டு நம்ம இதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஒன்றுனா நம்ம தான் ஓடணும். அந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் இருக்கும். லே வந்து இன்னும் 225 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. பாருங்க, போற வழியெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அங்கங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் டிரைவ், குட் லாஸ்ட் டிரைவ், நிறைய ரோடு ரைஸ், நிறைய போர்டு ரைஸ், அவ்வளோ போர்டு வச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம ஒரு சேஃப்டிக்காக பிடிச்சிட்டு தண்ணி வண்டி ஓட்டாதீங்க. பட் நிறைய போர்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்காவது ரெஸ்பெக்ட் பண்ணி யாரும் பிடிக்காம சேஃபாக வண்டி ஓட்டிருக்கோங்க. ஸோ ரோடெல்லாம் அழகாக போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கே பெரிய சல்யூட் அடிக்கணும். ப்ரோ தான் எல்லாருக்கும் இருக்கிற இடம்லாம் ப்ரோவை பார்க்கலாம். ப்ரோன்னு போர்டு இருக்கும். தண்ணி செம்ம கலராக இருக்குது. லே வந்து 234 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா காரைக்குடி கிராஸ் சைடு வந்துட்டிங்கன்னா மேப்பே தேவையில்லை. ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்பப்போ வேணால் செக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அங்கங்கே போர்டு இருக்குது. இந்த லே போர்டை பார்த்தாலே நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு கேஸில் நம்ம அப்படியே போக வேண்டியதான். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கார்கில் வந்த உடனே லடாக் செக்கிங்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து நம்ம நேம்லாம் என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு என்ட்ரி இருக்குது, 20 ரூபா என்ட்ரி இருக்குது. அதையும் வாங்கிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து லடாக்குள்ளே வந்தாச்சு கிட்டத்தட்ட. இனிமேல் ஃபுல்லாக லே வண்டியாக தான் வரும். இங்கே கார்கில் வந்தோன்னா ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது. தண்ணி கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கார்கில் தாண்டினோடனே கார்கில்குள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி கலரு. லே இன்னொரு 220 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. போகிற வழியில் தண்ணி கலரை பாருங்களேன். நம்ம வந்து உள்ளே இறக்கலைன்னா தண்ணி கலர் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க தண்ணி கலரு. அப்படியே ஓடுது, செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் அப்படியே மலை. ஐயோ என்னன்னு சொல்கிறது. இதெல்லாம் நம்ம கண்ணிலே பார்க்கன்னு சொல்லும் போது மனசே பறந்துக்கிட்டே இருக்கு. என்ன சொல்லதுக்குன்னு தெரியல, அப்படி இருக்கேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து 177 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட் ரோடு. எங்கேயும் திரும்ப நான் 177 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு போட்டிருக்கு. இந்த மாதிரி ஹையஸ்டான போனதே இல்லை. ஸோ ஊரே அந்த வியூவை பார்த்தோன்னே ஸ்டன் ஆகிட்டேன். இப்போ நம்ம வந்து போயிட்டு தான் இருக்கோம், தான் போயிட்டுருக்கோம். இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. 177 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரைட் ரோடு தான் போட்டிருக்கு. அந்த 15 ஃபுல் டேங்க் போட்டேன். இப்போ தான் 85 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஒரு பாயிண்டே கம்மியாக இருக்குது. ஹில்ஸில் வந்து அவ்வளோ மைலேஜ் கிடைக்குது. 40க்கெல்லாம் காணாமல் போயிடும் ஒரு பாயிண்ட்டு. ஃபுல் டேங்க் டேங்க் நிரம்ப அளவுக்கு போட்டோன்னா 85 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் பாயிண்டே குறையுது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். இந்த வியூவெல்லாம் பாருங்கள், மண் மாதிரி இருக்குது. ஆனால் மலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எங்கே எப்படி இருக்கு சார், செமையாக இருக்கு. இந்த வியூவை பாருங்களேன், ஃபுல்லாக மண் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து மலை இங்கே ஒரு கலரில் இருக்குது, இங்கே ஒரு கலரில் இருக்குது, இங்கே ஒன்று அங்கே ஒன்று கலராக இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும்.
கார்கில்லேருந்து லே போகிற வழியில் ஒரு வில்லேஜை பார்த்தேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரியான வியூ கைஸ். ஆனால் இது நடுவில் தண்ணி போகுது. இந்த பக்கம் கொஞ்சம் வீடு இருக்குது, அங்கே நிறைய வீடு இருக்குது, அங்கங்கே மரம் இருக்குது. அதுக்கு பின்னாடி அப்படியே லேண்ட்ஸ்கேப் மவுண்டெயினு செம்மையாக இருக்குது. ஆனால் இது ஒர்த்து. போகிற வழியில் அப்படியே பாருங்கள், ஸ்பிட்டி மாதிரி இருக்குது, ஸ்பிட்டி வேலி மாதிரி இருக்குது. ஸோ போகிற வழியில் பயங்கரமான வியூவாக இருக்குது. அதான் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டேன், பார்த்தோன்னா மறண்டே போயிட்டேன். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். Where all are you visited in Ladakh? Yeah, we just now start. Today first day. Today you started? Yes. Okay. You are from Russia? Yeah. Okay, three of them. Three of them from Russia. You also from Russia? From Russia. Russia? From Siberia. Siberia. Okay. How many days you are planning? 10 days. 10 days. This is the day one? Yes, this is first day. one. Okay. Now where are you going? Kargil. Kargil. Yes. Okay. Okay, start. Ladakh? Have a nice journey. Kardungla? Kardungla, not Kardungla. Umlimgla, yes. Changla, Umlimgla. When you are going there? Pangongtso. Ah. You was in Pangongtso. Okay. When you are going there? Manali. Okay, okay. Okay, bye. Okay, yeah. Bye. You are going Kargil now? Okay. Bye. அவங்க வந்து ரஷ்யாவிலேருந்து இப்போ வந்து கார்கில் போகிறாங்க. அப்புறம் இது ஒன்று சுற்றி விட மாதிரி இருந்து இது அப்படியே சுற்றி விட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறேன். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ரைஸ், இந்த ஒரு வியூவை பாருங்கள். இது பாலைவனம் மாதிரி மலை இருக்குது, கோல்டன் கலர் மலை. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் ஒர்த் ஆஃப் வியூ அப்பா சத்தியமாக ஒர்த்து கைஸ். ஆனால் இந்த ஒரு ட்ரிப்பை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். என்னடே இப்படி இருக்குது ஒரு வியூ. இங்கே பாருங்கள், மேகம் கலரு, வானம் கலரு, இந்த கோல்டு கலரு. ஐயோ என்றமே அப்படின்னு தான் இருக்கு. என்ன சொல்ல ஏது சொல்ல, என்னோட கன்சேஷன் வார்த்தை இல்லை. என்ன பேசனே தெரியாது, அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு வியூ. இன்னும் நமக்கு வந்து 140 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு தான். வா அப்படியே போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ வியூ நமக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. வாங்க அப்படியே போகலாம். சர்றன்னு பாருங்க மலையோட வியூவை. பாலைவன மலை அப்படிதான் நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ கலரும், அந்த மலையோட கலரும், அந்த வானத்தோட கலரும் பாருங்கள். அப்பா சொல்ல வார்த்தைகள் இல்லை கைஸ். அவ்வளோ வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. லே வண்டி தான் நிறைய வரும் இனிமேல். ஏன்னா லேல வந்து லே ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியை வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து நம்ம ஜம்முலேருந்தோ டெல்லியிலேருந்தோ எடுத்துகிட்டு வந்தேன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வண்டி எடுத்துகிட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு லடாக் போனால் மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. கார் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ், 4 கார் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் போகிறாங்க. ஏ அப்பா வேறு லெவல். வர வழியில் 3 ரஷ்யக்காரங்களை பார்த்தேன். அந்த கார் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு அவ்வளோ வாயை பிறந்துட்டு தான் போகிறாங்க. இப்படிடா வாரான் வேண்டினே, எல்லாம் ஒரு தைரியம் தான். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே ஐ லவ் ட்ரோன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுவே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். நம்கிலா பாஸ். ஐயோ, இது 12,198 அடி. ரைட், நம்கிலா பாஸ் 12,198 அடி. You are on All India ride? Yeah. You are from UP? Huh?
UP. UP. Okay. So where are you coming from? Tamil Nadu. Tamil Nadu. Yeah, Kanyakumari. And how many days? 80. 80 days. Yeah. You are going to Leh? Yes. How many days you are traveling? We are thinking from, it's our third day. Third day. Yes. Okay. We started from UP and then we stayed in Udhampur in day 1 and Jammu. in day 2, yes, in day 2 we stayed in Sonmarg and this is our third day. Okay. Yeah. Where are you heading to stop today? In Leh. Leh. Yes. It's 180 kilometers. Yes. We will reach by like 7:30 or 8. Okay. Roads are good and Yeah. ஸோ அவங்க யூபிலேருந்து வந்துட்டுருக்காங்க. இது அவங்களுக்கு 3வது டே. ஸோ வந்து ஐ லவ் நம்கிலா பாஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து 12,198 அடி. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நேற்றுக்கு சோஜிலா பாஸ் 11,000 அடி. இன்றைக்கி வந்து நமிக்காலா பாஸ் 12,198 அடி. ஸோ நம்ம மாப்பிள்ளை தான் கூப்பிட்டு வந்திருக்கான். செமையாக இருக்குது இந்த ஒரு இடம். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இதான் லே போகிற பிளான். வரைக்கும் போகிறதுக்கு இங்கே ஒரு பிளான் மாதிரி போட்டிருப்பாங்க. இதை அப்படியே பார்த்துட்டு போய்க்கோங்க. ஸோ வாங்க. ஆமாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்கிலா பாஸில் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்கும். அந்த அண்ணன் நம்மளை பார்த்துட்டு ஆக்டிவாலே வந்தவங்கிட்ட ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். ஸோ ஒரு சென்னையிலேருந்து ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட அப்படியே கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு அப்படியே கிளம்புறோம். செம குளிருது கைஸாக. மணி 4:30 கிட்ட ஆகுது. உடம்புல டான்ஸ் ஆகுது. ரோடெல்லாம் இப்படி வளர்ந்து வேற மாதிரி இருக்கு கைஸ். அப்படி போகலாம். இந்த மாதிரி இருக்கு ரோடு. செமையா இருக்கு இந்த ரோட்டில் போகிறது. ஐயோ அந்த ஓரத்தில் பேசுகிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். என்ன வியூ, என்ன மவுண்டைன், எவ்வளோ கலராக இருக்கு. இங்கே பாருங்க, யாக் போகுது. இங்கே உள்ள மாடு இது வந்து யாக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பெருசாக இருக்குன்னு பாருங்க. ஒன்றும் இங்கே வர வழியில் ஒரு செக்கிங் பண்ணாங்க. வண்டி நம்பரு, ஃபோன் நம்பரு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு விட்டாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். மணி 4:45 கிட்ட ஆகுது. அப்பா 4:53 ஆகுது. 11,866 அடி உயரத்தில் இருக்கும். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த ரோடை பாருங்க, பழப்பழன்னு இருக்கு. நமக்குன்னே போட்டு வச்ச மாதிரி இருக்கு கைஸ் ரோடு. முன்னாடிலாம் ரோடே இல்லாமல் வந்திருப்பாங்க. நமக்கு பாருங்க 2025 ஃப்ரெஷ்ஷாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க. செமங்க சொன்னால் வேறு லெவல். அந்த ரோடை பார்த்தாலே அப்படி பறக்கணும்னு தோணுது. அந்த மாதிரிப்பட்ட ரோடு. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குல்லே போகிறதுக்கு. வாங்க தைரியமாக வாங்க. பாருங்க, பாம்பு மாதிரி வளர்ந்து நீட்டாக இருக்கு. இதோடி கார்கில் முடிஞ்சு போல். இதுக்கு மேலே லே தான். லே 154 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இதோடி கார்கில் முடிஞ்சு போய் இதுக்கு மேலே அடுத்த ஊருக்கு போகிறோம். கார்கில் வந்து முடிஞ்சு. இது வந்து லே 154 கிலோமீட்டர் இருக்குன்னு போட்டிருக்கு. வாங்க போயிட்டு போகலாம். போயிட்டு இருந்தேன். இந்த நாய் அப்படியே குறுக்கால வந்துட்டு ஸோ அப்படியே நின்றுட்டேன். அப்பா आप लद्दाख से? हाँ, लद्दाख से, इसी गांव से. Okay. हाँ. Hold it. Okay, don't leave it running. Oh, हाँ. So இந்த நாய் டக்குன்னு குறுக்கால வந்துருச்சு. आपका नाम क्या है? Angmo. हाँ? Angmo. Angmo. हाँ. Okay, super. Your name? Keshav. Keshav. Yeah. To Ladakh? Going to Ladakh? Yeah. Okay. How many days in Ladakh? 5 to 6 days. Okay. You are talking nice English. No, little. Yeah, you are talking good. Thank you. Okay. आपका घर किधर से? ऊपर.
ऊपर Oh. ओके Chai piyong you tea, take it tea. टी Oh, हाँ yours. Tea. Finish. Yeah, chai pini. नाइट इधर ने स्टे है ना Oh, स्टे yeah, yeah. नाइट इधर ने स्टे है स्लीप Homestay, okay. ओके फ्री फ्री स्टे Oh, फ्री स्टे ha, नो मनी 1,000. 1000 Khana pina deke. ओके ओके With sleep, with Junimo. Yeah, ओके sleep with it. स्लीप विद ईट कितने का हाउ मच 1,000. 1000 Costly. मैं तमिलनाडु से हाँ, तमिलनाडु. हाँ हाय Uh, आपका चिल्ड्रन हाँ, the villagers, ओके people. ओके विलेज पीपल Okay. योर चाइल्ड नहीं, no. Okay. This another. ओके ओके Oh, ओके costly. हाँ Oh, yours how much? बजट स्टे Budget how much? 300 400 No, sorry. ओके Okay. बाय Bye. बाय கைஸ் லே வந்து தனி யூனியன் டெரிட்டரி அதனால் இப்போ வெல்கம் டு லே இவ்வளோ நேரம் வந்ததெல்லாம் ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் வரும் இப்போ வந்து லேக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அது வந்து தனி யூனியன் டெரிட்டரி அங்கே வந்து நம்ம வந்து பைக் ரெண்டலாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி நம்ம வந்து அங்கே தான் எடுத்து யூஸ் பண்ணணும் அதே மாதிரி லே போகும்போதும் நம்ம ஓன் வண்டியாக இருக்கணும் ஓன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் ஆர்சி புக்கு செக் பண்ணுவாங்க எல்லாமே இருக்குது அதனால தான் நான் இந்த வண்டியை ஃபுல்லாகவே நான் மாற்றி நான் வந்து இவ்வளோ தூரம் வந்தேன் எங்கள் அக்கா பேரில் இருந்து அதெல்லாம் மாற்றி ஆர்சி மாற்றி வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு எல்லாமே என் பேருக்கு செட்டப்பாக மாற்றி தான் நான் இந்த ஒரு ட்ரிப்பை நான் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதனால் கடா போனீங்கன்னா பர்மிட் எடுக்கணும் செக்கிங் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி வந்துடுங்க ஆர் நம்ம நேரில் வந்து ரெண்டல் பைக் எடுக்கணும் ஜம்முலேருந்துலாம் எடுத்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஜம்முலேருந்து எடுத்தாங்கன்னா திருப்பி அங்கே வச்சுட்டு லேலேருந்து திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஜம்முலேருந்தே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு காசுமே கிடைக்காது இப்போ நம்ம லேயில் எடுத்தோன்னா அவங்களுக்கும் காசு வரும் ஜம்முவில் எடுத்தால் அவங்களுக்கும் காசு வரும் மேக்ஸிமம் எல்லோரும் ஸ்ரீநகரில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்போ வந்து லேயில் உள்ளவங்களுக்கு எப்படி பைசா பார்ப்பாங்க அதனால அவங்க தனி யூனியன் டெரிட்டரி வச்சுருக்காங்க அங்கே தான் நம்ம ரெண்டல் எடுத்து லேவை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் கைஸ் ஸோ அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்க ஃபோனில் வந்து லே போகிறதுக்கு 126 கிலோமீட்டர் காட்டுது ஆனால் வந்து இந்த கல் மாதிரி வச்சுருக்காங்க அதில் 144 கிலோமீட்டர் காட்டுது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் கூட காணிச்சு நான் இப்போ எதை நம்புறது 126 கிலோமீட்டர் ஃபோனில் காணிச்சு அருமையான சன்செட் ஆகிட்டு பாருங்க 5 கிலோமீட்டரில் பாட்டுலான்னு ஒன்று வருது அதுவும் ஒரு பாட்டுலா பாஸ் தான் நினைக்கிறேன் அதுவும் இந்த போர்ட்லா பாஸ் நனிக்கலா பாஸ் மாதிரி போர்ட்லா பாஸ் நினைக்கிறேன் அது கிலோமீட்டரில் போட்டிருக்கு அப்படி போயிட்டு வரலாம் எல்லாம் மேலே ஃப்ரெஷ் ஸ்னோ மாதிரி இருக்கு எனக்கு ஸ்னோஃபால் ஆயிடுச்சு கைஸ் கண்டிப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலே தெரியுது கைஸ் மறுபடியும் ஒரு மேலே ஏறிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க ரோடை வளைஞ்சு எப்பா நம்ம ஜம்முலேருந்து வந்தோம்ல அந்த மாதிரி இருக்கு ஐயோ சோன்மார்க்லேருந்து குரஸ் பண்ணோம்ல ஸ்ரீநகர்லேருந்து அந்த மாதிரி இருக்குது ரோடு ஆனால் வந்து 125 கிலோமீட்டர் 2.5 மணி நேரம் இன்னும் 2.5 மணி நேரம் கன்வீன்ஸாக நம்ம ரைட் பண்ணோன்னா நம்ம லே போயிடலாம் ஆனால் வந்து சாத்தியமில்லை கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு இன்னும் நமக்கு 124 கிலோமீட்டர் இருக்குது ரோடெல்லாம் பார்த்தோன்னா வாய்ப்பே இல்லை நம்ம அடுத்து எங்கே ஸ்டே வருதோ அங்கே ஸ்டாப்பிங் அவ்வளோதான் ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நம்ம அடுத்த ஒரு பாஸ் வந்துட்டோம் போர்ட்டுலா பாஸு 13,000
479 அடி உயரத்தில் இருக்கோம் நம்ம வண்டியும் நம்மளும். ஸோ பெரிய ஒரு இது சாதனை கைஸ் எனக்கு. இன்னைக்கு நம்ம 2வது பாஸ் சோஜ்லா பாஸ் 11,000 அடி, நம்பிக்கலா பாஸ் 12,000 அடி, கோட்டலா பாஸ் 13,000 அடி. நம்ம வண்டியிலே வந்துட்டோம். செம குளிருது, வேற லெவல் ஃபீல்ல இருக்கேன். இங்கே பாருங்க கோட்டலா பாஸ்ல தான் இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு வாங்க கைஸ். கோட்டலா பாஸ் கடந்து போயிட்டு இருக்கோம். ரோட்ல யாருமே இல்லை. இன்னும் நமக்கு லே போகிறதுக்கு 120 கிலோமீட்டர் இருக்கு. மணி வேறு 5:50 ஆகிட்டு. ஸ்டே எங்கேயா பண்ணணும். செம குளிர் வேறு குளிருது. எங்கே போய் ஸ்டே பண்ணுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வில்லேஜ் எவ்வளோ நேரத்தில் வரும்னு தெரியல. லமாயூரு அந்த ஒரு லேக் ஒரு 110 கிலோமீட்டர் முன்னாடி லமாயூருன்னு ஒரு இது இருக்குது. அங்கே தான் இருக்கோம். இங்கே ஷாங்கிரில்லா ஹோட்டல்னு ஒரு ரூம் ஸ்டேவும் இருக்குது. அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்டே வந்து டோர்மெட்ரி இருக்குது 300 ரூபா. அதேமாதிரி ரூம் இருக்குது 1000 ரூபா. ஸோ இன்னொன்று வித்தியாசமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நேராக அவங்க கிச்சனுக்கே வந்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். வந்துட்டு இங்கே முட்டை வந்து நம்மளே இந்த ஒரு கிச்சனில் நம்மளே பண்ணி அவங்கள்ட்ட கேட்டேன் நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. அவங்க வந்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ரைஸும் முட்டை பொடி மாதம் தான் சாப்பிட போகிறோம். ரைஸ் நான் தான் இது முட்டை நான் தான் பண்ணேன். ஸோ இவங்க ஒரு இதில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல டைப்பு கைஸ். வந்தீங்கன்னா நம்ம அசால்ட்டாக கிச்சனில் போயிட்டு கேட்டேன் நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ். சோறும் அந்த பொடி மாதம் நம்ம பண்ண முட்டை வறுவலும் செம டேஸ்ட்டு. ஃப்ளாட் ஆகிட்டேன். இங்கே ஒரு ஊறுகாயும் இருக்குது. அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டு. சொர்க்கம். செம்ம டேஸ்ட்டு கைஸ். இன்னைக்கு மட்டும் எத்தனை முட்டை தெரியுமா சாப்பிட்ருக்கேன். காலைல 4 ஆம்லேட்டு, 2 டபுள் ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் ஒரு டபுள் ஆம்லேட்டு, இப்போ 3 முட்டை, மொத்தம் 9 முட்டை. முட்டை தான் காலம் வருது. மீதி எல்லாம் செம்ம ரேட்டாக இருக்குது. நமக்கு செட் ஆகாது அந்த டேஸ்ட்டு. ஸோ அதனால் இதை வச்சு மேனேஜ் பண்ணிலாம் சாப்பிட்டுருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இதாங்க கைஸ் ஸ்டே 300 ரூபா. 1 2 3 4 5 6 7 கட்டில் இருக்குது. யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் அந்த ரூமில் தூங்க போகிறோம். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரூம் வேணாலும் ரூம் எடுத்துக்கோங்க, டார்மெண்ட்ரி வேணாலும் டார்மெண்ட்ரி எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த ஸ்டே ஷங்கிரில்லா கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட். ரூம் இருக்குது, டார்மெண்ட்ரி இருக்குது, காமன் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து டார்மெண்ட்ரி தான் 300 ரூபா. நார்மல் ரூமானா 1000 ரூபா. ஸோ இங்கே தான் வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளே எக்கு மேக் பண்ணி முட்டை வறுவல் மேக் பண்ணி ரைஸ் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் கீழே உங்கள் வீடே வித்தியாசமாக இருக்குது. அப்படியே கீழே போனோன்னா ரூமு, டார்மெண்ட்ரி, அது கீழே போனால் ரூமு, அப்படி கீழே போகுது. ஸோ மேலே கடை வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ செம்ம டைப் அந்த அக்கா. ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து லே ரீச் ஆயிடுவோம். இதுக்கு மேலே மாஸ்டாருக்கு போகுது. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.